மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சில நாட்களுக்கு முன்பு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி எடுத்துக்கொண்டாங்கன்னு கல்பனா அவங்கள பற்றி செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் சேத்த வாரி அடிக்கிறாங்க. சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு மட்டமா? ப்ரெஸ் மீட்டிங்கில் வெடித்து சிதறிய பாடகி கல்பனா. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரபல பாடகியான கல்பனா தற்கொலை முயன்றதாக வெளியான தகவல்கள் பரவிய நிலையில் இந்த நிலையில் தூக்க மாத்திரை அதிகமாக எடுத்துக்கொண்டதால் மயக்கமடைந்ததாக அவங்க விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்று செய்தியாளர்களை சந்தித்தவங்க சினிமாக்காரர் என்பதால் தன் மீது சேற்றை வாரி அடிக்கிறாங்க எனவும் மயங்கிய நிலையில் இருந்தது கூட போர்வையில் விலக்கிவிட்டு போட்டோ எடுத்ததாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. சினிமாவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி பிரபலமானவங்க தான் கல்பனா. தற்போது சில சேனல்களில் பாட்டு பாடியும் போட்டியாளர் நடுவராகவும் பங்கேற்று வராங்க. தற்போது தனது கணவருடன் ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் வசித்து வராங்க. இந்த நிலையில் தான் கடந்த சில இடங்களுக்கு முன்பு அவங்க தற்கொலை முயன்றதாக சொல்லப்பட்ட நிலையில் வீட்டில் மயங்கி கிடந்து அவரை அருகில் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை முயன்றார் என வதந்திகள் பரவியது. தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு வீடியோ வெளியிட்ட அவங்க தான் தூக்கமின்மை பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்ததாகவும் மருத்துவர் பரிந்துரைக்க மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கொண்டதாலும் மயக்கமடைந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னை குறித்தும் தனது கணவர் குறித்தும் சமூக வலைதளங்களில் தவறான வதந்திகள் பரப்பி வருவதாக, உயிரோடு இருப்பதாக தனது கணவர் தான் காரணம் என பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்து பேசின கல்பனா அப்போது பேசிய அவங்க, நடந்து முடிந்த சம்பவங்கள் எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக கிடைத்தது. நான் தற்கொலைக்கு முயற்சி கிடையாது. மன ரீதியாக உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. 45 வயதாகும் நிலையில் மெனோபாஸ் கட்டத்தை நெருங்கி வருகிறேன். ஒரு பெண் உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்காங்க என்பதையும் யாருமே புரிந்து கொள்ளலை. ஒரு நல்ல செய்தி 100 பேரிடம் சேர்க்கிறது என்றால் கெட்ட செய்தி 1000 பேரை சேர்க்கிறது. தற்போது நான் சட்டப்படித்து முடித்து வருகிறேன். நுரையீரல் பிரச்சனை இருக்கிறது. இடையே எனது சினிமா கெரியரை கவனித்து வருகிறேன். எனது கணவர் தான் என்னை ஆதரித்தாங்க. பல வருடங்களாக உடல் ரீதியான பிரச்சனை இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளது. அதற்காக வழக்கத்திற்கு மாறாக அதிக டோஸ் மாத்திரை எடுத்துக்கொண்டதால் மயக்கமடைந்து விட்டது. எனது கணவருடன் பேசும்போது தான் மயங்கி விழுந்தேன். உடனே அவர் போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து என்னை காப்பாற்றினார். ஆனால் அதற்குள் எங்களை காப்பாற்றி தவறான செய்திகள் பரப்பிட்டாங்க. மீடியாக்கள் கூட என்னை குறித்து தவறான செய்திகள் பரப்பினாங்க. மயங்கிய நிலையிலிருந்து முகத்தை கூட போர்வை விலக்கி போட்டோ வீடியோ எடுத்தாங்க. சினிமாக்காரர்கள் எங்கள் மீது சேற்றை வாரி அடிக்கிறாங்க. காதில் கேட்க முடியாத விஷயங்கள் நடக்கிறது. நாட்டில் நடக்கும் தவறுகளை பற்றி செய்தி போடாமல் தனிப்பட்ட சிலரின் செய்திகளை போடுறாங்க. தவறான செய்திகள் யூடியூப் சேனல்கள் பதிவிட்டிருந்தாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மட்டமாக பார்க்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்று கேட்கொள்கிறேன். ஊடகங்கள், யூடியூப்புகள் தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அவங்க அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.